இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சாஃப்டான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். நாம் கேக்குடைய மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கடாயை வந்து ஹீட் பண்ண வச்சிடலாம் லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ட்ரேயும் ரெடி பண்ணிடலாம். ட்ரேயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டர் சீட் இருந்தால் பட்டர் சீட் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டா சாதாரண ஒரு ஒயிட் பேப்பரை போட்டு நம்ம நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரேயும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அரை கப்பு சீனி, 1/4 கப்பு எண்ணெய், 1 கப்பு மைதா, 2 முட்டை, கொஞ்சோண்டு பால், வெண்ணிலா எசன்ஸ், 2 முட்டையை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை கப்பு சீனி, 1/4 கப்பு எண்ணெய், இது மூணையும் நல்லா நுர வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அடித்தாச்சு. இது மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா, அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலித்து செய்யும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அது மாதிரி இதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரீஃபைண்ட் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போனா தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சோன்னு பால் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் முன்னாடியே சலிக்கும் போதே நம்ம சேர்த்துருக்கணும். கொக்கோ பவுடர் இல்லாட்டி கொக்கோ பவுடரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நான் பால் வந்து சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி மாவு வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கேக் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இப்போ ட்ரேயில் ஊற்றி கடாயில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய எம்மியான கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம ட்ரேயில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் போயிடும். அப்போனா தான் நம்மளுடைய கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம கடாயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக் வேகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஆகும். இப்போ கேக் வந்துச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எம்மியான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம எம்மியான கேக்கு வந்து ரெடி.